ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்மார்ட் ஸ்டடி யூடியூப் சேனல். இது என்னுடைய புது யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் நேம் வந்து ஸ்மார்ட் ஸ்டடி. ஸோ இனிமேல் இந்த சேனலில் ஃபுல்லாக வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் வரும். எப்படின்னா, இப்போ 12th முடித்தவங்களுக்கு காலேஜ் எந்த காலேஜ் சேரலாம், ஸோ அதுக்கான கைட் பண்ணுறதுக்கான யூடியூப் சேனல் தான் மோஸ்ட்லி இது. இதுலேயே வந்து நான் எப்போயுமே வந்து அட்மிஷனுக்கு ஒரு நம்பர் தருவேன். உங்களுக்கு எந்த காலேஜ் பற்றி எந்த டவுட்னாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எது வேணால் விசாரிக்கலாம். ஸோ நேரில் கூட அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, ஃபீஸ் கம்மி பண்ணி தருவாங்க, ஸ்காலர்ஷிப்லாம் வந்து பார்த்து வாங்கி தருவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த யூடியூப் சேனல் நாங்கள் ஆரம்பித்து ப்ரமோஷன் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படும். அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன காலேஜ் பற்றி சொல்லணும், இல்லை எதனா ஒரு டிகிரி பற்றி சொல்லணும், எதனா கோர்ஸ் பற்றி சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, சென்னை, காஞ்சிபுரம், தண்டலம் 3 இடத்துல வந்து இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ 3 இடத்துல இருக்குது. இந்த காலேஜ் எப்போ வந்து ஆரம்பித்தாங்கன்னா 1997. ஸோ அந்த இயரில் தான் ஆரம்பித்தாங்க. இந்த காலேஜ் வந்து ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆனதுனால இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, ஃபெசிலிட்டிஸும் சரி, எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகியிருக்காங்க இந்த காலேஜ். ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டிடியூஷன் பார்த்திங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸு. ஸோ அது ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் தான். இங்கே வந்து இந்த காலேஜில் பாய்ஸும் படிக்கிறாங்க, கேர்ள்ஸும் படிக்கிறாங்க. எஜுகேஷன் தான், யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். இதில் யூஜி டிகிரி பார்த்திங்கன்னா 19 இருக்குது, பிஜி டிகிரி 9 இருக்குது. ஸோ அது என்னென்ன டிகிரின்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஓகேவா. இது வந்து அப்ரூவல் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா AICTE, அவங்க தான் வந்து அசோசியேஷன் தான் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும், கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா 1211, இதுதான் வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1211. இந்த நம்பர் தான் வந்து கவுன்சிலிங் கோடு. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் வேணாலும் பண்ணலாம். மோஸ்ட்லி இப்போ இந்த காலேஜோட கேம்பஸ் எவ்வளோ தூரம்னா 30 ஏக்கர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 30 ஏக்கர்ஸ் இருக்கிறதுனால நல்ல பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேண்டீன், ஹாஸ்டல் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா வரும். 30 ஏக்கர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா, இங்கே ஸ்டூடெண்ட் வந்து டோட்டல் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருப்பாங்கன்னா ஒரு 7000 அபோவ் இருப்பாங்க. அதுவே ஃபேக்கல்ட்டி பார்த்திங்கன்னா 500 அபோவ் இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 500 அபோவ் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் டீச்சிங்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் டவுட்டு கேட்டாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். 500 அபோவ் ஸ்டாஃப் இருக்காங்க. அதே மாதிரி இந்த காலேஜில் படிக்கிறவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் இவங்க பண்ணின்னு வராங்க. 90% பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. வேலை வாய்ப்பு வந்து 19% வந்து தர பார்க்குறாங்க இவங்க. ஸோ அது வந்து எப்படின்னா, நார்மல் கம்பெனி இல்லாமல் டாப் NNC கம்பெனி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க IT கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வராங்க. ஒரு 150 கம்பெனிஸ்க்கு மேலே வராங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அமேசான், டெல்லு, விப்ரோ, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸும் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃப்ரெஷர்ஸாக வந்து பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஹையஸ்ட்டு பேக்கேஜ் எவ்வளோனா 31 lakh per annum, ஓகேவா. அந்த கேட்டகிரியில் எடுக்கிறாங்க. மீடியமானு பார்த்தீங்கன்னா 12 lakh per annum. அதுவே லோவான்னு பார்த்தீங்கன்னா 4.5 இல்லை 5 lakh per annum. இந்த மாதிரி கேட்டகிரியில் தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஓகேவா. இந்த கேட்டகிரியில் சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈவெண்ட்டும் அப்பப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸு, கல்ச்சுரலு, டிபார்ட்மெண்ட்டு எதனா ப்ரோக்ராம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஈவெண்ட் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணதுனால செலிப்ரிட்டிஸும் வருவாங்க. ஸோ ஈவெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லா ப்ரோக்ராமுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லைப்ரரியும் இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. லைப்ரரினால் நார்மலாக புக்ஸு கம்மியாக இருக்கும், இல்லை ஃபீஸ் அதுக்கு தனியாக வாங்குவாங்க, காசு கேட்பாங்க அப்படின்னு இல்லை. புக்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா எங்கள் லைப்ரரியில் 6000 அபோவ் இருக்குது புக்ஸு பார்த்திங்கன்னா. அதே மாதிரி டிஜிட்டல் லைப்ரரியும் இருக்குது. இப்போ சிஸ்டம்லேயே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து லைப்ரரியில் வந்து எதனா டாபிக்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ செமினாருக்குலாம் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் தேவைப்படும். PPT, PDF அந்த மாதிரி எதனா வேணாலும் ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ தான், எதுவும் காசுலாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது. இன்டோர் கேமும் இருக்குது, அவுட்டோர் கேமும் இருக்குது. நேஷ்னல் லெவல் சர்டிஃபிகேட்ஸு, மெடல்ஸும் நிறைய வாங்கியிருக்காங்க. நீங்கள் வேணால் நார்மலாக நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள்.
ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயும் இவங்க வந்து நிறைய மெடல் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கியிருக்காங்க, ரெக்கார்ட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும். அதுலேயும் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி, ஃபுட்டு, அதுக்கப்புறம் ரூம்லாம் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்கும். ஸோ தங்கி படிக்கணும் அப்படின்னா ஹாஸ்டலும் வந்து நீங்கள் வேணா எடுத்துக்கலாம், அது விசிட் பண்ணி கூட பாருங்கள். அதுக்கப்புறம் பஸ்ஸு பார்த்திங்கன்னா இங்கே காலேஜ் சரௌண்டிங்கில் ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தூரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாஸ்டல் கூட எடுத்துக்கலாம், நேரில் வந்து கூட விசிட் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி என்கொயரிஸ் எதனா அட்மிஷன் போடணும் அப்படின்னா நான் கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த சேனல்லேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லை ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் எது வேணாலும் கேட்டுக்கலாம். இந்த காலேஜில் டிகிரிஸ் பார்த்திங்கன்னா யூஜி டிகிரி வந்து ஒரு 19 இருக்குது, பிஜி டிகிரி 9 இருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ இதில் வந்து என்பிஏ அக்ரிகிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, ஏர்னஸ்டிக் இன்ஜினியரிங்கு, அப்புறம் பயோமெடிக்கலு, பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, ட்ரிபிள்இ, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் டிகிரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கும் இந்த கோர்சஸ்லாம் எவ்வளோ வேல்யூபிள்ன்ட்டு. இன்னும் இதை பற்றி எதனா டவுட்டு கேட்கணுன்னா இந்த என்கொயரிஸ்க்கு நான் நம்பர் கொடுத்துருப்பேன் பாருங்கள் ஸ்க்ரீனில், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம், அட்மிஷன் போகிறதுனால போடலாம். ஸோ தேங்க்யூ. இந்த சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா காலேஜ் பற்றி சொல்லணும், எதனா கோர்ஸ் பற்றி சொல்லணுன்னா கமெண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ போடுவேன். சரி, ஓகே, பாய்.